ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது தமிழக அரசு வழங்கும் மாவு அரைக்கும் இயந்திரம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 25/6/2025 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ வேணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிஎன் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்லையே ஸோ இதுக்கான ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே இதுக்கான ஜிஓ வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதையும் இப்போ வந்து நம்ம பார்க்குற ஜிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்துக்கான ஜிஓ. மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் மூலமாக உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் இயந்திரம் வாங்குவதற்கான மானியத் தொகையினை பெறுவதற்கு மாவட்ட சமூக நல அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பின்தாங்கிய பிரிவினரான கைப்பெண்கள், ஆதரவற்றோர், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் வறுமை கோட்டு கீழ் உள்ள மகளிரின் பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்தவும் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்கும்போது மொத்த விலையில் 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5,000 மானியத் தொகையாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் கைப்பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற விரும்பும் தகுதியுள்ள மகளிர் தமிழ்நாட்டில் பூர்வமாக வசிக்கணும். ஸோ யாரோ என்ன எலிஜிபிலிட்டி இதை வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வசிக்கணும். அடுத்தது அவங்களுக்கு வயசு வந்து 25க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதிக்கான சான்று மற்றும் திட்டத்தில் முன்னுரிமை பெற வேண்டும் என்றால் ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கான சான்றிதழ், ஸோ கைப்பெண் ஆதரவற்றனா அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துக்கும் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்க தேவையான சான்று, பிறப்பு சான்றிதழ், வயது 20க்கு 25க்கு மேல் இருக்க வேண்டும், பிறந்த தேதிக்கான சான்று, கைப்பெண்கள், ஆதரவற்றோர் அல்லது கணவரால் கைவிடப்பட்டவர் என்பதால் அதுக்கான சான்று. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 14/7/2025 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிஎன் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல்லையே உங்களுடைய அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே போய்ட்டு நீங்கள் போர்ட்டல் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்களுடைய மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்குது. அங்கே போனீங்கனாலும் ஸோ இது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய நியர்பையாக இருக்க சமூக நல அலுவலகத்தில், அதாவது ஒவ்வொரு கலெக்டரேட் ஆஃபீஸ்லேயுமே இந்த சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாவு அரைக்கும் இயந்திரத்துக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தேதிக்கான சான்றிதழ், உங்களுடைய வயது வந்து 25க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கைப்பெண்கள், ஆதரவற்றோர் அல்லது கணவரால் கைவிடப்பட்டவர் என்பதால் அது அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். அடுத்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான ரூல்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் மூலமாக ஸோ அதில் போனீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டரேட், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக நலத்துறை அலுவலகம் அப்படின்ட்டு இருக்கும். அங்கே போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.